திரை விமர்சனம். கவின், பிரீத்தி அஸ்ரானி, பிரபு, விடிவி கணேஷ், ஆர்ஜே விஜய், ராவ் ரமேஷ், தேவயானி, சக்திராஜ் மற்றும் பலர் நடிப்புல சதீஷ் கிருஷ்ணன் இயக்கத்துல ஜென் மார்ட்டின் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் கிஸ். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். காதல் பிடிக்காத ஹீரோ கவினுக்கு காதல் ஜோடிகள் முத்தம் கொடுப்பதை பார்த்துவிட்டால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆற்றல் கிடைக்கிறது. இதனால் காதலர்கள் முத்தமிடுவதை பார்க்கும்போது அவர்களது எதிர்காலத்தை அறிந்து அவர்களை பிரிக்கும் செயல்களில் ஈடுபடுகிறார். இதற்கிடையே ஹீரோயினி பிரீத்தி அஸ்ரானியிடம் நட்பாக பழகும் கவினுக்கு அவர் மீது காதல் மலர்கிறது. பிரீத்திக்கும் கவின் மீது காதல் மலர்கிறது. இருவரும் காதலை சொல்லிக் கொள்ளாத நிலையில் பிரீத்தி திடீரென்று கவினுக்கு முத்தம் கொடுத்து விடுகிறார். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்து கொள்ளும் கவின் அவரை நிராகரிக்க தொடங்குகிறார். அதன் பிறகு என்ன நடந்தது? இருவரும் ஒன்று சேர்ந்தார்களா? கவினின் இந்த விசித்திர ஆற்றலின் பின்னணி என்ன என்பதை கலர்ஃபுல்லான காதலோடு சொல்ல முயற்சித்திருப்பதே கிஸ். காதலை வெறுப்பாகவும் காதலர்களுக்கு எதிராக செயல்படுபவராகவும் இருந்து பிறகு அதே காதலுக்காக உருகும் காட்சிகளில் கவின் நன்றாகவே நடித்திருக்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் பிரீத்தி அஸ்ரானி இளமை ததும்ப வலம் வருகிறார். ஹரிஷ் கண்ணனின் ஒளிப்பதிவு காட்சிகளை கலர்ஃபுல்லாக படமாக்கியிருப்பதோடு கதாபாத்திரங்களில் இருக்கும் இளமையை காட்சிகளிலும் பிரதிபலிக்கும் வகையில் படமாக்கியிருக்கிறது. ஜென் மார்ட்டின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் தனி கவனம் பெறவில்லை என்றாலும் திரைக்கதை மற்றும் காட்சிகளுக்கு பாதகம் இல்லாமல் பயணித்திருக்கிறது. படத்தொகுப்பாளர் RC பிரணவ் வித்தியாசமான கதைக்களத்தை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் முதல் பாதியில் திணறினாலும் இரண்டாம் பாதியில் பார்வையாளர்களுக்கு பிடித்ததை சரியான முறையில் தொகுத்து படத்தை ரசிக்க வைத்து விடுகிறார். இயக்குனராக அறிமுகமாகி இருக்கும் நடன இயக்குனர் சதீஷ் கிருஷ்ணன் இளைஞர்களுக்கான படமாக கொடுக்கும் முயற்சியில் முத்தத்தை வைத்து பெரும் காதல் யுத்தம் நடத்தியிருக்கிறார். மொத்தத்துல கிஸ் காதல் யுத்தத்தால் வரும் சிரிப்பு சத்தம்.